இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பூஜை பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. அப்படி யாருங்க வரணும்? ஐயாவுக்கு இந்த பூஜை பண்ண சில சாங்கியங்கள்லாம் பண்ணணும். அவரோட மனைவியும் அவருக்கு பிறந்த குழந்தையும் தான் இதை செய்யணும். ஐயாவோட பொண்ணு தான் முக்கியமான சில சடங்குலாம் செய்யணும். ஐயாவோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாதான் அதை செய்ய முடியும். புரியுதுங்க, நல்லாவே புரியுது. இவ உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வேற எப்படிங்க கேட்கணும்? ஏதோ என் அண்ணன் நல்லதுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க யார் யாரையோ வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த தானா என் அண்ணனை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு கண்டவன் கூட வீட்டை விட்டு போயிட்டா. இதனால ஒவ்வொரு நாளும் என் அண்ணன் மன வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு காரணமே அந்த தனாதான். அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அதானே, அவ வந்தா பின்னாடியே அந்த கதிரும் வருவான். அப்படியே இங்கே இருக்க வச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் இந்த மாயா உங்களுக்கு காசு கொடுத்து வர சொன்னாளா? சித்தி, எல்லாத்துக்கும் என்னையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. ஏய், உன் புத்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கதிரும் தனாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்கள தேடி போய் அவங்களுக்காக எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்க. இப்ப அவங்கள கொண்டு வர இப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? அம்மா, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. ஜோசியர் மாமாவுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாரு. டேய், அந்த பரிகாரம் பண்றதுக்கு தனாவை கூட்டிட்டு வரணும்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இவதான் ஏதாவது சொல்லிருப்பா. பத்மா, எல்லாத்துக்கும் எதையாவது முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காத. இது மத்த விஷயம் மாதிரி இல்ல. மச்சானுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொதுவா இந்த மாதிரி பூஜை எல்லாம் அம்மா அப்பாவுக்கு பசங்க தான் பண்ணுவாங்க. அதுதான் ஐதீகங்கிறப்போ என்ன பண்ண முடியும்? சரிடா, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். இந்த தனாவை வர சொன்னா அவ மட்டுமா வருவா? கூடவே அந்த கதிரையும் கூட்டிட்டு வருவா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி 2 பேரும் இங்கே இருந்துருவாங்க. இப்ப தானே அண்ணனுக்காக இத செய்யணும்னு அந்த கதிரை தூக்கி போட்டுட்டு வந்துருவாளா? சொல்லுடா, வரமாட்டால? அண்ணன், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு. இந்த மாயாதான் ஜோசியர்கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் சொல்ல வச்சிருப்பா. அக்கா, பூஜை தானக்கா. அவ பாட்டுக்கு பண்ணிட்டு அவ பாட்டுக்கு போயிட போறா. இதுல என்னக்கா இருக்கு? இல்ல சிவா, வேண்டாம். அண்ணே, ஏன் பூஜை தானே? பத்மா சொல்றது சரிதானே. பெத்த தகப்ப முக்கியம் இல்லைன்னு கெட்டவனை நம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். அவ எனக்காக வந்து எதையும் செய்ய வேண்டாம். ஏங்க இப்படி சொல்றீங்க? உங்க கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை காட்டுற நேரம் இது இல்லைங்க. இந்த பரிகாரம் பண்றதுக்காக ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு போனான்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க அவளோட எதுவும் முறைவாட வேண்டாம். நான் அவளை ஏதோ ஒரு பொண்ணா நினைக்கல. ஆனா அவதான் என்ன 3வது மனுஷனா நினைச்சிட்டா. பெரியப்பா, தனா உங்களுக்காக கண்டிப்பா வருவா. இந்த பரிகாரத்தை அவ வந்து செய்யட்டும், ப்ளீஸ். சிவா, அவளை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணமே இவதான். இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் நல்லது கெட்டது பத்தியெல்லாம் இவ யோசிக்க வேண்டாம். இவளால உங்களுக்கு நல்லது எங்க நடக்க போகுது? வெறும் கெட்டது மட்டும்தான் நடக்கும். ஏய் பத்மா, பாவைய முடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மச்சான், இந்த பூஜைக்காக மட்டும் தனா வந்துட்டு போட்டுமே மச்சான். அவ என்ன தூக்கி போட்டுட்டு போயிருந்தாலும் இப்பவும் அவளை நான் என் பொண்ணாதான் பாக்குறேன். ஒரு அப்பனா என் பொண்ணோட புருஷன் கிட்ட நான் தோத்து போயிட்டேன். பெத்த பாசத்தை விட
நடுவுல வந்தவன் அவளுக்கு பெருசா போயிட்டான். உங்களை தனாவை மன்னிச்சு ஏத்துக்க சொல்லலண்ணே. உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். என்னைக்கு என் பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டை தாண்டி போனாலோ அன்னைக்கே என் பாதி உயிர் போயிடுச்சு சிவா. இதுக்கு மேல என்ன ஆனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்காக எது செய்யறதுக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ வந்து அதான் செய்ய முடியும்னா இந்த பூஜையே வேண்டாம். மச்சான், அண்ணே, ரகு மாமா. எங்க ரகு மா வேண்டாமா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நாம இந்த பூஜை எதுவும் பண்ண வேண்டாம். இத பாருப்பா, உனக்கு உன் பொண்ணு மேல கோபம், அதனால அவ இங்க வர வேண்டாம்னு சொல்றேன். ஆனா எனக்கு ஏன் புள்ள முக்கியம். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் இருக்க மாட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தவம் இருந்து பெத்த மூத்த புள்ளடா நீ. உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்றதை கேட்டுட்டு என்னால எப்படிடா சும்மா இருக்க முடியும்? எனக்கு மத்த எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு நீ நல்லா இருக்கணும்பா. அதுக்கு இந்த பூஜை பண்ணிதான் ஆகணும். எனக்காக ஒத்துக்க ரகு. மா, இந்த பூஜை பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் வந்து எனக்காக இந்த சடங்கை பண்ணித்தான் நான் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. அவளை வர சொல்லாம இந்த பூஜையை செய்ய ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டு பாருங்க. சரி, தனா வரதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. அவளை வர சொன்னாலும் இதுக்கு கண்டிப்பா ரகு ஒத்துக்க போறது இல்ல. தனாவை வர வைக்காம இந்த பூஜை பண்ண முடியுமா? ஒரு வழி இருக்குமா? என்ன வழி சொல்லுங்க. ஆயுஷ்மான் பூஜையில 3 சுமங்கலி பொண்ணுங்களை வர வச்சு அந்த சுமங்கலி பொண்ணுங்களோட தாலியோட சக்தியை வச்சு இந்த பூஜையை பண்ணலாம். ஐயா, இப்படி பரிகாரத்தை மாத்தி செஞ்சா எதுவும் தப்பாயிடாதா? இல்லம்மா, எந்த தப்பும் இல்ல. 3 சுமங்கலி பொண்ணுங்களை வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள வச்சு சாங்கியம் எல்லாம் பண்ணிடலாம். ரகு, ம், கேட்டுச்சுமா. அவளை வர வைக்காம நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன செய்யணுமோ செஞ்சிடுங்க. சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். ரகு சம்மதம் சொல்லிட்டான். நீங்க சொன்ன மாதிரியே சுமங்கலி பொண்ணுங்களை வர வச்சு இந்த பூஜையை பண்ணிடலாம். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு ஆயுஷ்மான் பூஜை பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஆ, அன்னைக்கே பூஜை பண்ணிடலாம். நான் லிஸ்ட்ல கொடுத்த எல்லா பொருட்களையும் வாங்கி ஆ, வச்சிருக்கேன். சரி. ஜோசியரே, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஆ, சரியா? சரிங்க.